வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 4 நாட்களுக்கு தொடர் மழை, அவதானத்துடன் இருக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை. அனர்த்தத்தில் கோரம் 18 லட்சம் பேர் பாதிப்பு, பலி எண்ணிக்கை 481 ஆக உயர்வு. அதிதீவிர வானிலையால் 200க்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் பாதிப்பு. நாட்டிற்காக நாமல் எடுத்த அதிரடி முடிவு, வியப்பில் மக்கள். வெளிநாடுகளில் இருந்து மரக்கறிகள் இறக்குமதி செய்யப்படுமா, அரசாங்கம் விளக்கம். அனர்த்த பணியில் உயிரிழந்த குரூப் கேப்டன் நிர்மல் சியம்பலாபிட்டியவுக்கு ஜனாதிபதி இறுதி மரியாதை. இலங்கை தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைத்த தமிழக பயணி பகிரங்க மன்னிப்பு கோரல். அங்க கொழும்புல இருந்த சமயம் இருந்து பேட்டி கொடுத்த வரைக்கும் அங்க ஸ்ரீலங்கால என்ன நடந்தது, ஃபிளட் வந்தது சம்பந்தமா எனக்கு எந்த ஒரு அறிவிப்போ எதுவுமே தெரியல. இதை அங்க உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டிகளும் எங்களிடத்துல சரியா அதனுடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு சரியா பகிரவும் இல்லை. ஒரு நாள் சம்பளம் குறித்து அரசு ஊழியர்களின் திடீர் தீர்மானம். ஜனாதிபதி அனுர பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடரும் சலுகைகள். இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நாடு முழுவதும் பல இடங்களில் மிதமான முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது வடகீழ் பருவக்காற்று காலம் என்பதால் அவ்வப்பொழுது இலங்கையில் பல இடங்களில் மிதமான முதல் கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆயினும் ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வுக்குரிய எந்த வாய்ப்பும் அடுத்து வரும் 7 நாட்களுக்கு இல்லை என்பதால் மக்கள் மழை கிடைத்தாலும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்தார். ஆனால் ஏற்கனவே புயலினால் மிக கனமழை கிடைத்திருக்கிறது. ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்து குளங்கள் வான்பாய்ந்து மண் ஈரலிப்பாக உள்ளது. ஆகவே நுவரெலியா, கண்டி, பதுளை, கேகாலை, ரத்தனபுரி, மாத்தளை மாவட்டங்களுக்கு சற்று கனமான மழை கிடைத்தாலோ அது நிலச்சரிவை தூண்டும் என்பதால் இப்பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் மக்களுக்கு தெரிவித்துள்ளார். குறிப்பாக எதிர்வரும் 6, 7, 8, 9ஆம் திகதிகளில் மத்திய, ஊவா மற்றும் சபரகமுக மாகாண மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக இதுவரையில் சுமார் 5,9,680 குடும்பங்களைச் சேர்ந்த 18,14,534 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் மாலை 6 மணி நிலவரப்படி வெளியிடப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரழிவுகளின் காரணமாக இதுவரையில் மொத்தம் 481 பேர் உயிரிழந்ததுடன் 345 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக அதிகப்படியான உயிரிழப்புகள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. கொழும்பில் பல பகுதிகளில் மீண்டும் அடைமழை பெய்து வருகிறது. சீரற்ற காலநிலையின் காரணமாக கடந்த சில தினங்களில் நாட்டின் பாரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் மழையற்ற காலநிலை நிலவி வந்தது. எனினும் நேற்று மாலை முதல் கொழும்பின் பல பாகங்களில் கடும் மழை பெய்து வருகிறது. எனவே ஆபத்து நிறைந்த பகுதிகளில் இருக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். அண்மையில் இலங்கையூடாக தமிழ்நாட்டுக்கு பயணமான பயணியொருவர் வெளியிட்ட கருத்து சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குறித்த நபர் நேற்றைய தினம் இலங்கை மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாரிய பேரிடர் ஏற்பட்டிருந்த அன்று மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையமூடாக தமிழ்நாட்டுக்கு சென்ற பயணி இருவர்கள் தங்களை முறையாக கவனிக்கவில்லை என்றும் இலங்கைக்கு மீண்டு வரப்போவதில்லை என்றும் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். நாட்டின் பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருந்த நிலையில் கடும் சூறாவளி காற்று வீசிய நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையம் வந்த விமானம் ஒன்று மத்தள விமான நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. இதன்போது விமானத்தில் வந்த பயணிகளை உரிய
முறையில் விமான நிலையமும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் கவனிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தனர். எனினும் 3 நாட்களின் பின்னர் இந்திய விமானங்கள் மூலம் அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து தமிழகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இதன்போது அங்கிருந்து ஊடகங்கள் முன்னிலையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த 2 பயணிகள் மீதும் தமிழக மக்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டிருந்தனர். நாட்டில் பெரும் அவலம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா உட்பட நாடுகள் சென்று உதவிகளை வழங்கி வருகிறது. இவ்வாறு நிலையில் விமான நிலையத்தில் முறையாக கவனிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நியாயமற்றது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதனையடுத்து குறித்த 2 பயணிகளில் ஒருவர் நாட்டில் ஏற்பட்ட அனைத்து நிலைமை தெரியாமல் ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளதாகவும் மன்னிப்பு கோரியுள்ளார். அத்துடன் புயலில் காரணமாக இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உண்மையாக என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய மனதை புண்படுத்தியிருந்தால் அதற்காக என்னுடைய மனமார்ந்து உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இலங்கையோ இலங்கை மக்களையோ புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ இதோ கிடையாது. எனக்கு நாங்கள் இலங்கையில் 3 நாட்கள் ஏர்போர்ட்ல தங்கியிருந்து போன்றதெல்லாம் அங்கப்பட்ட சிரமங்கள்லாம் பட்டு வந்ததெல்லாம் உண்மைதான். எங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அவங்களும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்களும் எங்களிடத்தில் நடந்து கொண்ட முறையில் ஏற்பட்ட அந்த அதிருப்தி தான் தவிர வேற இலங்கையோ இலங்கை மக்களுக்கோ எந்தவித இதுவும் இல்லை. அங்கு இறந்த குடும்பங்களுக்கும் அங்க குடும்பங்களை இழந்து தவிக்கிற சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சோசியல் மீடியாவில் ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடியவர் கிடையாது. எனக்கு ஒரு வேலிடான ஃபேஸ்புக் அக்கவுண்ட் கூட இல்லை. மீனிங் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இருக்கு, ரொம்ப காலமாக நான் அதை யூஸ் பண்ணலை. அதை நான் டெலீட் பண்ணி தான் வச்சிருந்தேன். இப்போ என்னுடைய நண்பர்கள் இங்கே நான் அங்கே கொழும்புல இருந்து பேட்டி கொடுத்த வரைக்கும் அங்கே ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது, ஃப்ளட் வந்தது சம்பந்தமாக எனக்கு எந்த ஒரு அறிவிப்போ எதுவுமே தெரியலை. இதை அங்கே உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டிகளும் எங்களிடத்துல சரியா அதனுடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு சரியா பகிரவும் இல்லை. அவங்க எங்களை நாங்க இருந்த சமயத்துல எல்லா ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தது. எமிரேட்ஸ், எத்திஹாத், இண்டிகோ எல்லா ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சரியான காரணங்கள் அவங்கள்ட்ட கேட்டா அதுக்கு அவங்க காரணங்கள் எங்களிடத்துல தரல, எங்களை புறக்கணிச்சாங்க. ஸோ அது சம்பந்தமா அந்த ஒரு அதிருப்தியில தான் நாங்க ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி தமிழ்நாடுடைய பிரஸ் அங்க இருந்தாங்க. அவங்க அந்த சமயத்துல பேட்டி கொடுக்கும்போது நாங்க கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டோம். அந்த பட்ட கஷ்டத்துல இருந்து உடனே வந்த சமயத்துல கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டோம். அது வரைக்கும் எங்களுக்கு நிலவரங்கள் சரியா தெரியாது. அது மாதிரி பேசக்கூடிய சமயத்துல நான் பொதுப்படையாக இலங்கைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் பேசிட்டேன். இது கண்டிப்பா நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. என்னுடைய வார்த்தையில நான் வார்த்தை பிரயோகம் யூஸ் பண்ண விதத்துல அது தவறுதுங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக முழுமையாகவும் பகுதி அளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறையின்படி அடையாளம் காணுமாறும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை திறம்பட பெறுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்கவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணிபுரி விடுத்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறையை ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இதுபோன்ற அனர்த்தத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்டகால தீர்வை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி மண் சரிவுகளினால் 1289 வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததாகவும் 44,574 வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
நாட்டில் கடந்த சில நாட்களாக நிலவிய அதிதீவிர வானிலையின் காரணமாக 269 சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அவர்களில் 52 இந்தியர்கள் மற்றும் 40 பல்கேரிய நாட்டவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகள் அனைவரும் தற்போது பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டிட்வா புயலினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பிள்ளைகளுக்காக இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினால் ஆரம்பிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்திற்கு தனது மாத வேதனம் மற்றும் கொடுப்பனவுகளை நன்கொடையாக வழங்க அவர் தீர்மானித்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளின் கல்விக்கு தேவையான புத்தகங்கள், பாடசாலை பொருட்கள் மற்றும் பிற பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக ஆதரவு திட்டம் கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாட்டின் பிள்ளைகளுக்கு அன்பை கொண்டுவர விரும்பும் எவரும் இந்த திட்டத்திற்கு பங்களிக்கலாம் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளது. சில நகர்ப்புறங்களில் மரக்கறிகளின் பற்றாக்குறையும் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருப்பினும் தபுள்ளை உள்ளிட்ட பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் விலை வேகமாக குறைவடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வெளிநாடுகளிலிருந்து மரக்கறிகள் இறக்குமதி செய்யப்படுவதாக வெளியான தகவல்கள் போலியானது என்றும் விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார். ஓவா மாகாண சபையின் அரசு ஊழியர்கள் தங்கள் ஒருநாள் சம்பளத்தை மாகாணத்தின் மறுகட்டமைப்புக்காக நன்கொடையாக வழங்க முடிவு செய்துள்ளார்கள். மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் இதற்கு தங்கள் சம்மதத்தை தெரிவித்துள்ளதாக ஓவா மாகாண பிரதம செயலாளர் அனுஷா கோகுல பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விருப்பத்தை தெரிவிப்பதற்காக சுற்றறிக்கையையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. ஓவா மாகாணத்தின் பதுளை மாவட்டம் டிட்வாக் சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிவாரண வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த குரூப் கேப்டன் நிர்மல் சியம்பலாபிட்டியவின் உடலத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இறுதி மரியாதை செலுத்தினார். வெண்ணப்புவ லுணுவில பிரதேசத்தின் அண்மையில் இடம்பெற்ற உலங்கு வார்துணி விபத்தில் குரூப் கேப்டன் நிர்மல் சியம்பலாபிட்டியோ இழந்தார். நேற்று ரத்மல ஆலையில் வைக்கப்பட்டுள்ள அவரின் பூத உடலுக்கு ஜனாதிபதி நேரில் சென்று இறுதி மரியாதை செலுத்தினார். அத்துடன் விமானியின் மனைவி, பெற்றோர், சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அவரது தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். அண்மையில் வியட்நாம், தாய்லாந்து மற்றும் இலங்கை ஆகிய 3 நாடுகளையும் தாக்கிய வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளின் பின்னணியில் மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்க விதமாக மொத்தமாக 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மனிதாபிமான உதவிகளை வழங்க உள்ளதாக தென்கொரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் வெளிவிகார அமைச்சு நேற்றைய தினம் இதனை தெரிவித்துள்ளது. கடந்த மாத பிற்பகுதியில் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் இந்த 3 நாடுகளையும் உலுக்கிய இந்த அனர்த்தம் 1300க்கும் மேற்பட்டோரின் உயிரை பறிகொண்டதோடு அந்த பகுதிகள் வீடுகள் மற்றும் விவசாய பயிர்களை அழித்து பாரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீளமைக்கவும், உள்ளூர் மக்கள் விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திருப்ப ஆதரவளிக்கவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டுக்கும் தலா 5 லட்சம் அமெரிக்க டாலர் வழங்கவும் எனவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.